ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக யாழிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட ஈழத்தமிழ் பெண் ஆபத்தான நாட்டில் கைவிடப்பட்டு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக வைத்திய தம்பதி ஒன்று அழைத்து சென்றுள்ளது. குறித்த பெண்ணை ஏமாற்றியதுடன் அவரை கம்போடியா நாட்டில் அனாதரவாக கைவிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரி சந்தேக நபர்களான வைத்திய தம்பதிக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் முதல் கட்டமாக 30 லட்சம் ரூபாவை வைத்திய தம்பதியினர் பெற்றுக்கொண்டனர். பின்னர் அவரை நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த முகவர் ஒருவரை தொடர்பு படுத்தியுள்ளனர். அவர் கம்போடியா ஊடாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி கம்போடியா நாட்டிற்கு அழைத்து சென்று அங்கே அனாதரவாக கைவிட்டுள்ளனர். தற்போது கம்போடியா நாட்டில் அனாதரவான நிலையில் உள்ள தனது சகோதரியை மீட்டுத்தர உதவுமாறு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் அவருடைய சகோதரி முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை தனது சகோதரியை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி 30 லட்சம் ரூபாயை மோசடி செய்த வைத்திய தம்பதியினர் மீதும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார்.